இருந்த நான் பைபிளே தெரியாது. விடியற்காலம் 3:30 மணி ஒரு வெளிச்சம் எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது. அந்த வெளிச்சத்திலே இருந்து ஒரு சப்தம், யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசின்னு. அப்படி சொன்னால் எனக்கு புரியாது. ஏன்னா வசனம் வாசிக்கிற ஸ்டேஜும் அல்ல, அது புரியாது. ரெண்டாவதாக சொன்னார், வேறு சில வசனங்களையும் கூட கொடுத்தார். மனைவியை தட்டி எழுப்பி என் காதில் ஒருவர் வந்து பேசி கொண்டு போனார், பைபிளில் இந்த வசனம் இருக்கான்னு பாரு. ஏன்னா அவள் அத்துப்படி, நம்ம வெத்துப்படி. படித்தா இதே வசனம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பிறகு கெஸ்டி மங்காடு என்ற பகுதியில் ஒரு பிசாசை ஓட்டும்போது ஆண்டவர் தரிசனமானார். ஜீவ ஒளி தொலைக்காட்சி நிறுவாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஜீவ ஒளி ஜெபக்கோபுரம் நிறுவனம். வசனத்தின்படியாக நான் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிவேன். வசனத்தின்படி அப்படி கீழ்ப்படுகிறபடியினால் கர்த்தர் இன்றும் உங்களுக்கு முன்பாக என்னை நிறுத்திய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மைக்கை பிடிப்பதற்கு, ஒரு பைபிளை தொடுவதற்கு கூட தகுதி இல்லை எனக்கு. ஆனாலும் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட என்னை கர்த்தர் இந்த உலகத்திற்காக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரதர் அடிக்கடி சொன்னார், சவால் விட்டு சொல்லுவார். இப்போவும் சொல்லுகிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன். 4 மரணம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம்தான். மறுபடியும் சோகத்தோட பாடுவோம். தேவன் முடிந்தால் இரக்கத்தை வைத்து நம்மை காப்பாற்றட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, அந்த மேடா தங்கேறும் சேருமையா பந்தியிலே, பந்தியிலே ஸ்ரீயவரா எங்களிடம், இந்த ஸ்ரீயவரா எங்களிடம் ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. களித்திரவு காத்திருப்போ, களித்திரவு காத்திருப்போ, காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். ஆமென். ஒரு சாட்சியோடு சொல்லி ஜெபத்தை கடந்து போகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஒரு சகோதரி, ஒரு டீச்சர் அவர்கள் தன் பேர குழந்தையை குறித்து ஒரு விரிவான சாட்சியை சொன்னார்கள். அல்லேலூயா. அவர்கள் வியாதி என்று பற்பல மருத்துவமனைகளை சந்தித்தார்கள். ஏதோ ஒரு காலத்தில் இந்த ஊழியத்தில் வந்து சேர்ந்த ஒரு சகோதரன் சகோதரிக்கு அறிமுகமாகி, இந்த பிள்ளையை ஜீவ ஒளிக்கு கொண்டு போங்க, ஜீவனை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் என்னை தொடர்பு கொண்ட பொழுது முதல் வார்த்தையிலே சொன்னேன், 3000 புத்தகம், 3000 பேருக்கு சுவிசேஷம், பிள்ளை சொஸ்தம். கையை தட்டுங்களா. அவர்கள் வாகனத்தின் வழியாக கடந்து வந்து என்னை சந்தித்தார்கள்.
வந்ததும் சொன்னேன், பொருத்தனை எங்கே? அப்போதுதான் மகளுக்கு சொன்ன பொருத்தனை தாய்க்கு தெரியாது. அவர்கள் சொன்னார்கள், நாளை 2 மணிக்குள்ள அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார்கள். ஆம் என்று சொல்லி, இவளை மருத்துவமனையில் சேர்த்து விடாதீர்கள், இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்க. ஏனென்றால் ஜெபத்திற்காக தான் அழைத்து வந்தார்கள், டிஸ்சார்ஜ் பண்ணி அழைத்து வரவில்லை. நிறைய வீட்டுக்கு போங்க, இவளுக்குள் இருக்கிற ஆவியை கர்த்தர் அழிப்பார். உற்சாகமா கையை தட்டுங்க. பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை, பனைமரம் மாதிரி டப்புன்னு விழுந்து கிடக்கிற ஒரு பிள்ளை, ஒன்றுமே அவளுக்கு தெரியாது, மரம் போல விழுந்து கிடப்பாள். அதை பிசாசு என்று தேவன் அறிந்து பொருத்தனை செலுத்தினாதான் இதில் விடுதலை உண்டு என்று என்னிடத்தில் பேசினபடியினால் நான் அதை அவர்களுக்கு விளம்பினேன். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. அன்றே சொஸ்தத்தை ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு மகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார் என்று தாய் சொன்ன சாட்சியினால் மெய் சிலிர்த்து போனேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கீழ்ப்படியும் போது என்ன அற்புதத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அற்புதத்தையும் செய்வார். இன்றும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஜெபிக்க போகிறோம். பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் முடிந்தால் முன்னுக்கு வந்து அமரவும். தீரா வியாதி உடையவர்கள் முடிந்தால் முன்னுக்கு வந்து அமருவோம், விரும்பினால் மட்டும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் இருக்கிற இடத்திலே ஜெபித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறோம். கையை தட்டி பாடுங்க. உங்கள் வியாதியின் பிரச்சனைகளின் சொல்லி பாடுங்க, எண்ணி பாடுங்க. ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவனே, இன்றைக்கு பிள்ளைகளுடைய சரீரங்கள் இருக்கிற வாதைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழித்து எரித்து போடுகிறேன். உற்சாகமா கையை தட்டுங்க. உள்ளுக்குள்ளே பேசுகிற அந்தகாரத்தினுடைய வல்லமைகளை, முப்பெருமாவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். கையை தட்டலாம். கழுத்து வலி, பின் கழுத்து வலியை கொடுக்கிற அந்தகாரத்தினுடைய வல்லமையை இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். அக்கினி 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 இறங்குவதாக. தீய சக்திகள் மேல் என் தேவ அக்கினி இறங்குவதாக. வானம் திறக்கப்படுவதாக. இப்பொழுது இதோ கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வெளிப்படுகிறார். உற்சாகத்தோடு கையை தட்டி 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 சிங்கக்கேவியோ சூளை நெருப்போம், அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பா, சிங்க
கேபியே சூளை நெருப்பு அவன் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா நம்புறங்க உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அதிசயம் செய்திடுவார். அல்லேலூயா. மந்திரவாதங்கள் நிர்மூலமாகட்டும். இப்பொழுது மந்திரவாத கட்டுகள் 40 வருடங்களுக்கு மேலான மந்திரவாத கட்டுகளை உன் தேவனாகிய கர்த்தர் பிடுங்கி எறிகிறேன். வயிற்று பகுதிக்குள் சுருண்டிருக்கிற சர்ப்பமே உன்னை எரித்து போடுகிறேன், உன்னை எரித்து போடுகிறேன். பூமியின் நிமித்தம் வந்திருக்கிற மந்திரவாத கட்டுகளை உன் தேவனாகிய கர்த்தர் உடைக்கிறார். மெண்டல் டிப்ரெஷன், பைத்தியத்தின் ஆவிகளை கர்த்தர் அக்கினியில் போடுகிறேன். குருட்டாட்டத்தின் ஆவிகளை அக்கினியில் போடுகிறேன். உற்றுமையாவது வல்லமையை. அல்லேலூயா அல்லேலூயா. இரத்த போக்கு நின்று போகட்டும். படுத்த படுக்கையில் கிடக்கிற பிள்ளைகள் எழும்பி துள்ளி குதித்து தேவனை ஆராதிக்கட்டும். இப்பொழுது மருத்துவமனைகளிலே கடந்து போகட்டும். அடைய அற்புதம். அல்லேலூயா. வியாதிப்பட்டவர்களை சொஸ்தமாக்க வந்து என்று சொன்னவரே, மரண கட்டுகள் உடையட்டும் தகப்பனே. இனி ஜீவோலி பிள்ளைகள் ஒருவரும் தங்களை இழந்து போகாதபடிக்கு இன்று மன உருக்கத்தோடு நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க இயேசுவே. மனதுருகா இயேசுவே, மனதுருகுமையா, மனதுருகுமையா. என்ன வியாதி ஆனாலும் எந்த பிரச்சனை ஆனாலும் சொஸ்தமாக்கிற தேவனே, வந்திருக்கிற தகப்பனே, பிள்ளைகளை தொடுங்கப்பா. உம்மை தேடி வந்த பிள்ளைகள் வெறுமையாய் திரும்ப கூடாது. அல்லேலூயா. பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை பெற்று செல்ல வேண்டும் ஆண்டவரே. அடுத்த மாதத்தில் அற்புதத்தை பார்க்க வேண்டும் இயேசுவே. இறங்கி வந்திருக்கிற தேவனை, இறங்கி வந்திருக்கிற தேவனை இதோ ஆரவாரத்தோடு கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி என் தேவனை மகிமைப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பழுதடைந்த நுரையீரல்கள் எல்லாம் எப்பொழுதே சொஸ்தமாகட்டும். மூச்சு திணறல் எல்லாம் எப்பொழுதே மறைந்து போகட்டும் இயேசுவே. உம்முடைய நாமம் மகா பெரியது. சர்ப்பத்தின் கட்டுகளை உடைக்கிறேன். சர்ப்ப ஆவிகளை நேக்கரகம் செய்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற வியாதியின் அடையாளங்கள், குரல் வளைய பிடிக்கிற தீய சக்திகள், அடிக்கடி ஆக்ரோஷத்தை எழுப்புகிற அந்தகாரத்தினுடைய கிரியைகளை என் தேவாதி தேவன் பிடித்து கட்டுவீராக. உச்சந்தலை தீமைகள், உச்சந்தலை தீமைகள், உள்ளங்கால் எரிச்சல்கள், கோப அக்கினிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்காக மனதுருகும் ஆண்டவரே. ஜபம் பண்ணும்போது மனதுருகிற தேவன், பிள்ளைகள் கேட்கும் போது இல்லை என்று சொல்லாத தேவன், இன்றைக்கு இல்லை என்று சொல்லுங்கப்பா. எல்லாம் கேட்கிற யாவற்றையும் கொடுங்க தகப்பனே. இன்றைக்கு கொடுத்து மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பமும் பழுகி பெருகட்டும் ஆண்டவரே. கடன் பாரத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். தீராத தீராத இருமல், தீராத சளி கரையட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். கொடிய மூதாட்டியின் ஆவிகளை பிடுங்கி எறிகிறேன் இப்பொழுது. குருட்டாட்டத்தின் ஆவிகளை பிடுங்கி எறிகிறேன். கண் பார்வை உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும் இப்பொழுது. இயேசுனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆமென். அல்லேலூயா
ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் ஜெயமாய் கடந்து வரட்டும் தகப்பனே. துணியில் இருக்கிறவர்கள், வர முடியாதவர்கள், இல்லாதவர்கள், இயலாதவர்கள் எல்லோருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, அந்த பாடலை பாடி நீங்கள் அமரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுக